Let's pray. Loving Heavenly Father, we are so grateful, Lord, that you are a covenant keeping God. You're a God who keeps His word. You are faithful to the promises you have made to mankind. You had promised a Messiah, you have promised a king, you have promised a beautiful rule of the creation. Lord, we wait for it. Lord, as we wait, teach us, Father, guide us to understand what you're telling us, to live according to your word, to live a life pleasing for you, to humble our will and submit ourselves to what you want us to do, Father. Help us, Father, to be, because you are a faithful God, help us, Father, to be faithful servants for you, Master. Teach us loyalty, teach us love, and teach us to be faithful to you. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த கவனன்ட் கீப்பிங் காட்ல இருந்து கொஞ்சம் தூரமா போயிட்டோம். தூரமா போல, அந்த டேனியல்ல ரொம்ப ஆழமா போயிட்டோம். அது அவ்வளோ ஆழமான ஒரு புக்கு. ஸோ வி வென்ட் குவைட் டீப்ல அதில் இருக்கிற ப்ராஃபஸிஸ் இன்னும் இருக்குது. பட் ஐ தாட் லெட் மீ கம் பேக் டு நம்ம சீரீஸ் ரோலுக்கு வந்துடுவோம், இல்லாட்டி புக் ஸ்டடி ஆயிரும்ல. அதனால நம்ம அங்கே வந்துடலான்னு சொல்லிட்டு ஐ எம் கம்மிங் பேக் டு covenant keeping God. So இன்னைக்கு more or less I think we will do a recap of how God has been keeping up his word till the time of Daniel. Upon Daniel வந்து 500 years before first coming of Jesus. நம்ம 2000 years after Jesus இருக்கிறோம். So you can look at the timeline. So இதெல்லாம் சேர்த்து தான் பார்க்கலான்னு நினச்சேன். Okay. So quickly looking at டேனியல் வி சா எப்படி வெவ்வேறு நேஷன்ஸ் ரூல் பண்ண போகுது, இஸ்ரவேலை ரூல் பண்ண போகுது, அவங்க பவர்ஃபுல்லாக ஆக போகிறாங்க. யாரோ யாரோ பேர் தெரியாத கிரீஸ்லாம் வரப்போகுது, இல்லை ரோம்லாம் அந்த டேனியல் டைமில் சுத்தமாக பக்கத்துலேயே கிடையாது, அவங்கெல்லாம் வரப்போகிறாங்கன்னு கடவுள் டேனியல் மூலம் சொல்கிறாரு. அப்புறம் எப்படி மெசையா வர டைமிங் கொடுக்குறாரு. இதுதான் இது வந்து டேனியலில் கிரவுண்ட் பிரேக்கிங் இல்லையா, டைம் லைன் கொடுக்குறது. ஸோ ஹி கிவ்ஸ் அ டைம் லைன்னு பார்த்தோம். 70 வீக்ஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த டைம் லைனில் 69 வீக்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் வால் கட்டுற கமாண்ட்லேருந்து ஜீசஸ் அஸ் அ கிங் வர்றதுக்கு 69 வீக்ஸ் எடுக்கும் அப்படின்னு இருக்குது. ஆஃப்டர் 69 வீக்ஸ், அதாவது நேர 70th வீக்குன்னு சொல்லாமல் ஆஃப்டர் 69 வீக்ஸ்னு ஒரு மென்ஷன் பண்ணதுனால வி அண்டர்ஸ்டாண்ட் there is a time gap between 69 weeks and 70th week. வர வரைக்கும் இடையில ஒரு டைம் கேப் இருக்குன்றது விளங்குது. ஆனால் ஆஃப்டர் 69 வீக்ஸில் மென்ஷன் பண்ணது ஜீசஸுடைய குரூசிஃபிக்ஷன், இல்லை ஜீசஸ் தனக்காக இல்லாமல் மரிப்பாருன்ற, அந்த மெசையா மரிப்பாருன்ற ஒரு காரியமும், ஜெருசலம் திரும்ப அழிய போகுதுன்ற காரியமும் சொல்லிடுறாங்க. ரிமெம்பர் டேனியல் ஜெபம் பண்ணுறதே இஸ்ரவேல் அண்ட் ஜெருசலேம் அழிஞ்சிருச்சேன்னு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கிடைக்கிற பதிலும் எல்லாம் வரும், ரிப்பேர்லாம் பண்ணுவீங்க, ஆனால் ஆஃப்டர் 69 வீக்ஸ் எல்லாம் போச்சு இல்லையா, உங்களுக்குன்னு வர மெசையாவை கொன்றுவீங்க, உங்கள் சிட்டியும் போச்சு அப்படின்றதெல்லாம் ப்ராஃபஸி கிடைக்கிது. குவைட் அமேசிங் ப்ராஃபஸிஸ் இல்லை. சரி, அதுக்கப்புறம் 70th வீக். 70th வீக் ஈவன் 2000 வருஷம் போயிருந்தாலும் ஜீசஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் அது இல்லையா, இன்னும் நடக்காத காரியம். ஸோ 69 வீக்ஸ் நடக்க வேண்டியதெல்லாம் அப்சல்யூட்டாக நடந்துட்டனால 70th வீக் காரியமும் அப்படியே பர்ஃபெக்டாக கவர்னன்ட் கீப்பிங் காட் சொன்ன வார்த்தை தவறாமல் நடக்கும்ன்றது வி கேன் ஈஸிலி பிலீவ். அது கஷ்டமே கிடையாது இல்லை, ரொம்ப லாஜிக்கோட ரீசன் அவுட் பண்ணி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் பிலீவ் இட். ஓகே. ஸோ 70th வீக்கில் ஒரே ஒரு வசனம் தான், யாராவது வாசிக்கிறீங்களா? அது மட்டும் டேனியல் 9:27. டேனியல் 9:27. நான் வாசிட்டா? 9:27 நான் யா. வாசிக்கிறேன். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி
அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டிகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். ம். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நீர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். ஓகே. ஸோ ஒரு ப்ராமிஸ், ஒரு கவனன்ட் ஒன்று பண்ணுவார், ஒரு ப்ராமிஸ் ஒன்று நடக்கும், பீஸ் ப்ராமிஸ் மாதிரி பிகினிங் ஆஃப் த இயரில், பிகினிங் ஆஃப் த 7 இயர்ஸில், அண்ட் மிடில் ஆஃப் த 7th வீக், அதாவது 3.5 இயர்ஸில் தட் ப்ராமிஸ் வில் பி broken. He will be visible. இல்லை பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். ஸோ இந்த இது இது இந்த இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணுற ஆன்டி கிரைஸ்ட் ஆக்சுவலாக ஹேண்டிமேன் ஆஃப் சேட்டன் அப்படின்றதெல்லாம் வெளியில் வரும். ஓகே, அந்த நியூஸ்லாம் வெளியில் வரும். அண்ட் பை த எண்ட் எது வரைக்கும் போகுது இந்த காலம்? பாழாக்குகிறவனை அழிக்கிற வரைக்கும். அப்போ அந்த அழியிற வரைக்கும் நிறைய டெசலேஷன்ஸ் எர்த் மேலேயும் விழுது. மேக் சென்ஸ், ரைட்? ஸோ ரெவலேஷன் கூட இருந்தீங்கன்னா வி நோ தட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆல்சோ அந்த 70th வீக்கில். ஸோ ஆமாம், ரெவலேஷனில் இதோடைய டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி எப்படி இப்படி இப்படி நடக்க போகுதுன்றது. அதுக்கு குட்டி குட்டி ஹிண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், இதை பற்றி தெரிஞ்ச ஜீசஸ் இல்லாட்டி வெளிப்படுத்தின வெளி தோஸ் ஹூ அண்டர்ஸ்டுட் திஸ், இல்லை பால், பீட்டர் வந்து அதை மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க அதை பற்றி ரொம்ப எழுதலை, பட் தே ஆர் மென்ஷனிங் இட், அதை பற்றி சொல்கிறாங்க சர்ச்சஸ்க்கு. ஸோ தட் இஸ் பிரிட்டி மச் கிளியர். ஸோ great prophecy in book of Daniel. Okay, so I said no, we'll do a recap. Covenant எப்போ God first கொடுக்குறாரு? கிரியேஷன் பண்ணி, பர்ஃபெக்ட் கிரியேஷன், குட்னு சொன்ன கிரியேஷன் சேட்டன்னால டிசீவ் பண்ணப்பட்டு ஈவ் அண்ட் ஆடம் டிஸ்ஓபே பண்ணி காடோட வேர்டு மேலே ட்ரஸ்ட் வைக்காமல் இருக்கும் போது சின் பூமியில் வருது, இல்லை கிரியேஷனுக்குள்ளே வந்துடுது. வந்த காலத்தில் மோதே ஹீ இஸ் கிவிங் ஒன் கவனன்ட், ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுக்குறாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் உன்னை பத்திரமா பாதுகாத்துக்குவேன், உன் வயல் நல்லா விளையும், இல்லை உனக்கு நிறைய பிள்ளைங்க பிறக்கும். நோ 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 நோ, அந்த வேர்ல்ட்லியாவே இல்லை. கடவுள் கண்ணோட்டத்தில் காரியங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட், ரைட்? ரைட். ஸோ வேர்ல்டு பிரகாரமாக நம்ம ரொம்ப யோசிக்க எவ்ரிதிங் கோஸ் ராங், இல்லை நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் கோஸ் ராங். அவருடைய கிரேஸ் என்னதுன்றது வி கேனாட் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி. ஸோ நிறைய தப்புகள், அண்டர்ஸ்டாண்டிங்லேயே தப்புகள் வரக்கூடும். ஸோ ஆமாம், த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த சீரீஸ் இஸ் தட் வாட் காட் இஸ் மெயின்லி ப்ராமிசிங் டு மேன், அண்ட் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஹோல் பைபிள் இஸ் அபவுட் தட். அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளோட கிறிஸ்டியன் லைஃப் அதை நோக்கி, அதை பேஸ் பண்ணி இருக்குதா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சீரீஸ். ஓகே, ஸோ ஜெனசிஸ் 3:15 ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணுறாரு. என்ன? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அதான் ஃபைனல், ரைட்? யாரு? ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஓகேயா? ஸோ இந்த ப்ராமிஸ் ஒன்று முன்னாடியே சொல்லிட்டார். ஸோ ஆடம் ஈவ்லாம் இப்போ எது அவங்களுக்கு பைபிள் இந்த ஒத்த வசனம் தான், நமக்கு எழுதப்பட்ட இந்த ஒரு வசனம் கூட பேசியிருப்பாங்களா இருக்கும், பட் இந்த ஒரு வசனம் தான். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, மெசையா வந்துட போகிறாரு, இந்த ஸ்திரீயின் வித்து வரப்போகுது, சேட்டனை அழிச்சிட போகுது, நம்ம வி ஆர் பேக் டு ஈடன் டைம் மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்துடலான்னு ஆசையாக வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்டாக? அதனால தான் பேரும் அப்படி வைப்பாங்க. செத்தெல்லாம் ஏபல்னு நினச்சாங்க. ஏபல் இறந்து போன பிறகு கெயின் கொண்டோடனே, ஸோ கெயின் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, ஏபல் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் செத்து பிறக்கும் போது ஹீ இஸ் த அப்பாயிண்டட் அப்படின்னு அப்பாயிண்டட்னு பேர் வைப்பாங்க. இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதுதான், டைம் இஸ் த ஒன்லி மிஸ்ட்ரி ஆல்வேஸ். ஓகே, அதனால தான் டேனியல் புக்கு அவ்வளோ ஸ்பெஷல். டைம் தான் எழுதியிருக்கவே இல்லை. ஒருவேளை காடுக்கு டைம் கால்குலேட் பண்ண முடியலையா இருக்கும், ஏன்னா இஸ் அவுட் சைட் ஆஃப் டைம். நோ, டைம் நமக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? ஓகே, சரி, அப்படி சொன்னார். அப்புறம் பூமி மோசமாகி உலகத்தை அழிக்கிற டைம் வரும்போது ஹீ ஸ்பீக்கிங் நோவாவை பிக் பண்ணி, மூலம் நான் இந்த கவனன்ட்டை ஃபாலோ பண்ண போகிறேன், எல்லாரையும் அழிக்க போகிறேன், ஆனால் உன்னையும்
உன்னுடைய 3 பசங்க அந்த ஃபேமிலிஸை மட்டும் நான் பொறுக்கி எடுத்து அவங்கள காப்பாற்றி வைக்க போகிறேன். நான் சொன்னதெல்லாம் செய்யணுன்னே நோவா பீயிங் காட்லி பர்சன் ஹீ இஸ் டூயிங் இட் ரிவர்ஸில். ஓகே, பிகாஸ் ஹீ இஸ் காட்லி ஐ டோன்ட் திங்க் காட் chose him. God chose him out of grace and he obeyed. Okay, because he had faith in him. Abraham அதே தான். ஸோ நோவா வழியில் ஹீஸ் பிரிங்கிங் அப் மேன்கைண்டே அகெயின், திரும்ப இன்னொரு கிரியேஷன் உண்டாக்குறது மாதிரி திரும்ப புதுசு பண்ணி ஒரு உலகம் வருது. அப்புறம் இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஏப்ரஹாமை தன்னோட சொந்த ஊர்ல இருந்து கிளம்பி, இல்லை பேபிலோன் ஏரியாவில் இருந்தார், ஈராக்கில் இருந்தார், அங்கேருந்து வந்து இங்கே வா, வேற ஒரு நிலம் காட்டுறேன் நீ வா அங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலியை மட்டும் கூட்டிகிட்டு ஹீ இஸ் கம்மிங். ரைட், அது சம்திங் வெரி சிமிலர் தான். Because Abraham was good, God did not choose him. God chose him. Abraham had faith and he obeyed. And the faith and obedience தான் மனுஷர் கையில் இருக்குது, அழைப்பு அவர் கையில் இருக்குது. கரெக்டா? ஓகே. ஸோ ஏப்ரஹாமை சூஸ் பண்ணுறாரு. எதுக்கு ஏப்ரஹாமை சூஸ் பண்ணி தனியாக எடுத்து செட்டப்பார்ட் பண்ணி இன்னொரு இடத்துல வைக்கிறாரு? டு ஷோ தட் இந்த ஒரு மனுஷன்லேருந்து ஒரு நேஷனே உண்டாக்க போகிறேன். ஏன்னா அந்த நேஷனில் தான் மெசையா பிறக்கிற போகிறாரு. ஸோ எங்கேயோ பிறக்கிறாருன்ற மாதிரி இல்லாமல் அவரே ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணுறாரு ஒரு கண்ட்ரியை. ஓகே, ஏப்ரஹாம்கிட்ட இருந்து. ஸோ ஹீ இஸ் டூயிங் தட். அண்ட் ஏப்ரஹாமை கூப்பிடும் போது சொன்ன ப்ராமிஸ், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அது அந்த ஸ்பெஷல் வேர்டிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே காடோட கண்ணு பூமியில் உள்ள எல்லார் மேலேயும் இருக்குது, எல்லா மனுஷர் மேலேயும் இருக்கிற ஒரு அன்பு. ரைட், நாட் ஓன்லி இஸ்ரேல். இஸ்ரேலுடைய பர்பஸ் பைபிளை சேவ் பண்ணணும், ஸ்கிரிப்சர்ஸை சேவ் பண்ணுறதும் ஜீசஸ் பிறக்கிறதும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா டு பிரிங் லைட் இன் டு த வேர்ல்டு. ஓகே, அதனால தான் இப்போ வந்து அவங்க எம்ப்ளம், ஃப்ளாக் எல்லாமே, ஐ மீன் ஃப்ளாக் இல்லை, பட் எம்ப்ளம் நிறைய இடங்களில் தே ஆர் சேஞ்சிங் இட் டு மெனோரா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார் ஆஃப் டேவிட். அது விட்டுட்டு, அது ஏன்னா அது வேற ஒரு மீனிங், பிப்ளிக்கல் மீனிங் கிடையாது அதுக்கு. ஸோ தே ஆர் ட்ரைங் டு கம் பேக் டு மெனோரா. ஏன்னா தே ஆர் த லைட் பேரர்ஸ். அது ஸ்கிரிப்சர் லைட் தான், ஜீசஸும் லைட். ஸோ தேவர் த லைட் பேரர்ஸ். அது உருவாக்குறாரு த ஹோல் வேர்ல்டுக்கு லைட் உண்டாக்குறதுக்காக ஃப்ரம் ஏப்ரஹாம். அந்த ப்ராமிஸ் சேம் வேர்டிங்ஸ் பூமியில் உள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதம்ன்ற வேர்டிங்ஸ் ஐசக்கு கிடைக்கும். ஜெனசிக்ஸ் ஆதியாகமத்தில் தமிழ் பைபிளில் வேர்ஸ் 5 26:5, 28:14 ஜூடாக்கு கிடைக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா இன்னொரு வசனத்தில் இடத்துலையும் இருக்குது, சாரி, ஜேக்கபுக்கு கிடைக்கும். அண்ட் தென் ஜூடாக்கு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் கிடைக்கும் போது கிடைக்கிற வசனம், ராஜா உன்னோடதுலேருந்து வருவார் அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்கள், ஒரு குட்டி குடும்பம் 12 பசங்க வேணால் 70 பேராக இருந்திருக்கலாம், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்பமே. ஆனால் பிளெஸ்ஸிங் ஸ்பெஷலாக வருது பாருங்கள் ஜூடாக்கு. உன்னோட இதில் தான் லா அண்ட் கவர்மெண்ட் ரெண்டும் உன்கிட்ட இருந்து கிளம்பும். ஆல் யுவர் பிரதர்ஸ் வில் ப்ரைஸ் யூ அப்படின்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு அமேசிங் ஒரு அந்த ப்ராஃபெட்டிக்கல் பிளெஸ்ஸிங் ஒன்று கிடைக்கிது. அதிலிருந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜூடா இஸ் த 12 பசங்களில் ஜூடா இஸ் த சோசன் ஒன், நாட் ஜோசப். ஓகே, ஜூடா இஸ் த சோசன் ஒன்ன்றது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு 500 வருஷத்துக்கு அப்புறம் மோசே வராரு, வெளியில் கூட்டிகிட்டு வராரு. இன்னொரு ஹிஸ்டாரிக்கலி எங்கேயுமே நடக்காத ஒரு அபூர்வமான ஒரு காரியம். எப்படி ஒரு மனுஷன்லேருந்து கடவுள் ஒரு கண்ட்ரி உண்டாக்கணும்னு நினச்சி எல்லாம் பண்ணாரோ, அதே போல் அந்த அந்த கண்ட்ரி வளர்றதுக்கு ஈஜிப்டில் உட்காந்து அவங்க வளர்ந்தாங்க. நல்லா வளர்ந்து 400 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய திரள் கூட்டமாக கூட்டிகிட்டு வர்றாரு டமால்னு வெளியில். ரைட், நோ சிவில் வார், நோ பேட்டில், சோடு சண்டைலாம் ஒன்றும் இல்லாமல் அத்தனாயிரம் மக்கள் அப்படியே ஜஸ்ட்டு வாக்கிங் அவுட். அதுவும் ஒரு எங்கேயுமே எப்போவுமே நடக்காத ஒரு விஷயம். வெளியில் வராங்க, எங்கே போவாங்க யோசிச்சு பாருங்களேன். இத்தனாயிரம் பேர் போய் ஒரு நிலத்தில் உட்காரணும்ல, ஒரு லேண்ட் வேணும்ல. ஸோ டோட்டல் ஃபெய்த் ஆன் காட். ரைட், ஸோ மோசே அப்படி லீட் பண்ணி கூட்டிகிட்டு வராரு.
நீங்கள் அங்கே போய் வாழ போகிறோம், நமக்குன்னு ஒரு லேண்டு சொல்லியிருக்காரு. 500 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏப்ரஹாம்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால் நம்ம அங்கே போய் இருக்க போகிறோம். இப்போ அங்கே வேற யாரோ இருக்காங்க, ஆனால் அங்கே போய் இருக்க போகிறோன்னு மோசேஸ் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ மோசஸ் யாராக இருந்தார்? ஒரு லீடராக இருந்தார், ஒரு டெலிவரர் இல்லை. ஹீ ஒரு ஈவில் ஃபேரோடைய ரூலுக்கு அடியிலேருந்து டெலிவர் பண்ணி வெளில இல்லை, சேவ் பண்ணி வெளியில் கூப்பிட்டு வந்தார். சேவ் சொல்லக்கூடாது, சேவ் காட் டெட். லீட் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்தார். ஹி வாஸ் லைக் அ ப்ராஃபிட் அண்ட் அ குட் லீடர், ரைட்? ஸோ மோசே மாதிரியே உங்களுக்கு ஒருத்தர் வருவாருன்னு சொல்லி காட் டோல்ட் தெம், இல்லை உங்களுக்கு இதே மாதிரி இன்னொருத்தர் வரப்போகிறாரு, அவர் வார்த்தைகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாரு. ஸோ அதுவும் மெசையா பார்த்தினது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரப்போகிற மெசையாவுடைய ஸ்டோரி ரிலேட்டட் கனெக்டட் இவெண்ட் தான் பைபிளில் ரெக்கார்டட். ஓகே, அது முன்னாடியும் சொல்லியிருக்கேன். அது ஒரு வினோதமான ஒரு பாயிண்ட். நம்ம பைபிளில் டோட்டல் ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஜீசஸ் ஒன்லி. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங், குரான்லேயும் வேறு வேறு கதைகள் இல்லை, இதே கதைகள் தான் அவங்களும் வச்சுருக்காங்க. இதே இவெண்ட்ஸ், இதே ஸ்டோரிஸ், இதே கேரக்டர்ஸ். ஸோ அது எனக்கு இன்னொரு அண்டர்லைன் பண்ண மாதிரி ஒரு சத்தியமாக தெரியும். புதுசாக கூட இல்லை அவங்கக்கிட்ட. இதே ஐசக்கு, இதே மோசே, இதே கானான் தேசத்துக்கு இதே மக்கள் போய் சேர்றது இதே தான் இருக்கும் அவங்களுக்கும். ஸோ தட் ஐ திங்க் இஸ் சூப்பர் அம்யூசிங். ஓகே, ஸோ மோசே மாதிரி ஒரு லீடராக இருப்பார் மெசையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ மெசையோடைய கேரக்டர்ஸ் வெளியில் வர ஆரம்பிக்குது. கரெக்டாக முன்னாடி வெறும் ஈவோட பிள்ளைன்னு தெரியும், அதுக்கப்புறம் நோவா சந்ததின்னு தெரியும், அப்புறம் ஏப்ரஹாம் சந்ததின்னு தெரியும், ஜூடா வழியில் வரப்போகிறாருன்னு தெரியும். ஆனால் ராஜாவாக இருக்க போகிறாருன்னு இப்போ தெரியுது. கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிய ஆரம்பிக்குது, ப்ராஃபிட்டாக இருக்க போகிறாருன்னு தெரியுது. இன்னொரு 500 இயர்ஸ் டேவிட் கிட்ட ஜூடா கிங், வெரி குட் கிங், காட் லைக்ட் ஹிம், அண்ட் ஹீஸ் ஃப்ரம் ஜூடா ட்ரைப். அண்ட் நவ் காட் இஸ் டெல்லிங் ஓன்னோட ஃபேமிலியிலேருந்து ராயல் லைனில், இல்லையா, ராயல் லைனில் பிறக்க போகிறாரு. ஆனால் கிங்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நாட் வெறும் இஸ்ரேல் இந்த ஏரியா மட்டும் இல்லை, எவர் லாஸ்டிங் கிங்டம். அண்ட் அந்த பீப்புளும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் டேவிட் ரைட்ஸ் அ லாட் ஆஃப் சாம்ஸ். இப்போ அந்த சாம்ஸ் எழுதும் போது காட் இஸ் ப்ரொவைடிங் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மெசையா. இன்னும் 1000 வருஷத்தில் ஜீசஸ் ஃபஸ்ட் கம்மிங் வரப்போகுது, செகண்ட் கம்மிங் அப்புறம் வரும், ஃபஸ்ட் கம்மிங் வரப்போகுது. அப்போ இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஏன் மனுஷன் ஐடென்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் நடக்கும் போது இதுதான் மெசையா இல்லை, இத்தனை ப்ராமிசஸ் கொடுத்துருந்தாரே, இத்தனை ப்ராஃபஸிஸ் கொடுத்துருந்தாரே, இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சே, இதுதான் மெசையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நவ் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர், இன்ஃபர்மேஷன் இஸ் மோர். ஓகே, என்னெல்லாம் கொடுத்துருக்காரு? ஹீல் பி பியர்ஸ்ட், அடிபடுவார், பட் ஹீ இஸ் த சன் ஆஃப் காட், ஹீஸ் ஏஞ்சலை விட கிரேட் சன் ஆஃப் காட். ஆனால் ஏஞ்சலை விட கீழ் நிலைமைக்கு தள்ளப்படுவார். ஹீல் அண்டர்கோ டெத், பட் ஹீல் பி ரிசரக்டட். ஹீஸ் கிரேட் கிங், ஹீஸ் அ ஹை ப்ரீஸ்ட், இல்லை அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பார். ஹீல் காம் த சி, நேச்சர் ஒபே பண்ணும். பேரபிள்ஸில் பேசுவாருன்னு சொல்லிட்டு ஆசாஃப் சாமர் ஒன்று இருக்குது. த ஹோல் புக் இஸ் அபவுட் ஹிம். தட்ஸ் த ஹோல் பாயிண்ட், தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் நம்ம சீரீஸும் அதான். த ஹோல் புக் இஸ் அபவுட் ஹிம். அந்த இன்ஃபர்மேஷனை தான் கடவுள் பத்திரப்படுத்தி அழியாமல், ஒரு பிழைகள் வராமல் பத்திரமா ஆக்கி இத்தனை 1000 வருஷமாக கையில் பத்திரமா கொடுத்து வச்சுருக்காரு. ரைட், இன்ஃபர்மேஷன் நெவர் காட் கரப்டட். ரைட், ஸோ இம்பார்ட்டன்ட், ஸோ இம்பார்ட்டன்ட். Psalm 118ல் ஹொசன்னா பாட்டு இருக்குது. ஸோ ஆல் திஸ் சாம்ஸில் இன்னும் இருக்குது. அதான் அகெயின் ஐம் ஒன்லி டச்சிங், ஐம் ஷுர். அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் காலங்களுக்கு வந்துட்டோம். ராஜாக்கள் இருந்த டைம்ஸில் தான் ப்ராஃபிட்ஸ் வாழ்ந்தாங்க. அது வரைக்கும் காட் வாஸ் டாக்கிங் 1-to-1. ஏப்ரஹாம்கிட்ட பேசுவார், மோசேட்ட பேசுவாருன்னு இருந்தது. ராஜாக்கள்னு ஒன்று ஒரு தனி இன்ஸ்டிடியூட் ஃபார்ம் ஆனோடனே இன்னொரு ஜாப், எது, காடும் மனுஷரையும் பிரிட்ஜ் பண்ணி பேச வேண்டிய ப்ராஃபிட்ஸ்னு வேறு ஒரு ஜாப் ரோல் வந்துருச்சு. ராஜாக்கள் நீங்கள் கண்ட்ரியை ரூல் பண்ணுற வேலையை பாருங்கள், இது வேறு வேலை அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ரூல், வேறு ஒரு ஜாப் ரோல். இந்த ப்ராஃபிட்ஸு நமக்கு புக்ஸ் இருக்குது, அதுதான் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வந்தோம். ஜோனா ப்ராஃபிட் வழியாக சொன்னது என்னது? ஜென்டைல்ஸுக்கும்
சால்வேஷன் உண்டு. நினிவே பட்டணத்துக்கு போனார் இல்லையா, அண்ட் ஜீசஸ் யூஸ் பண்ண அந்த 3 days அது அது இருக்கு. ஹோசியால நீ தள்ளி தள்ளி போற ஒரு கேவலமான ஒய்ஃப் மாதிரி இருந்தாக்க கூட ஐ வில் கண்டினியூ டு லவ் யூ. உன்னோட ஆட்டிடியூட் மனுஷரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, காடோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்றத பார்த்தோம். Right? So that we saw. And then ஆமோஸ்ல என்ன பார்த்தோம், ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட், எல்லா நேஷன்ஸ்ல இருந்தும் மெசையாவை லவ் பண்ற சிட்டிசன்ஸ் பீப்புள் இருப்பாங்க அப்படின்றது ஆமோஸ்ல இருந்து வெரி வெரி கிளியர். ரிமெம்பர் ஏப்ரஹாம்க்கு கொடுத்த ப்ராமிஸ். இதெல்லாம் இப்போ ஏன்னா இப்போ இஸ்ரேல் என்ன நினைப்பாங்க, நாங்கள் தான் கிரேட், நாங்கள் தான் கடவுள் பீப்புள், நாங்கள் தான் நினைக்கும் போது ஒரு ப்ராஃபிட் வந்து இல்லைப்பா எல்லா நேஷன்ஸும் வருவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஓகே, மைக்காலேருந்து ஹீ இஸ் பார்ன் இன் பெத்லஹேம், ஹீ இஸ் அ ஷெப்பர்ட் பட் ஹீ இஸ் அ கிங், அதெல்லாம் அதுலேருந்து வரும். ஐசாயா ஆல்மோஸ்ட் லைக் அ குட்டி பைபிள், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு சாப்டர்லேயும் இருக்குது. நம்ம இப்போ பேசுகிற இந்த கவனன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது ஃபுல்லாகவுமே இருக்கும். அவருடைய பர்த்து, வர்ஜின் பர்த் இருக்குது, நேம் என்னன்ட்டு இருக்கும், சஃபரிங் இருக்கும், டெத் இருக்கும், பரியல் இருக்கும், ரிசரக்ஷன் இருக்கும், எப்படி காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆக போகுது, எப்படி எனிமீஸ் அழிவாங்க, எப்படி எல்லாரும் வர்ஷிப் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ஹோல் பைபிள், ரைட்? ஸோ அது ஃபுல்லாகவுமே ஐசாயாவில் இருக்குது. ஜெஃபனியாவில் கோப நாட்களில் அவருடைய பிள்ளைங்களை அவர் மறைச்சு வச்சுப்பாரு. ஓகே, ராப்சருக்கு அது ரொம்ப இஷ்டமான ஒரு புக்கு. நாஹும்ல வந்து நினிவே வில் பி ஜட்ஜ். ரிமெம்பர், ஜோனா வழியா நினிவேக்கு சேவிங் மெசேஜ் போச்சு, பட் டைம் வாஸ் ஓவர். There was a judgment on Nineveh also, right? So another great lesson. Worldக்கு gospel is given, saving grace is given, but there is a time and it will stop, it will end அப்படின்ற காரியம். ஒபேதேயர் நாகும் மாதிரியே ஈடோமுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹேபக்குக் டாக்ஸ் அபவுட் ஃபெய்த். இல்லை, எல்லாம் அழிஞ்சு போனாலும் ஐ வில் கீப் ஃபெய்த். ஃபெய்த் ஆன் வாட், ரைட்? அதுதான் ஞாபகம் இருக்குல்ல, என்னோட அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் ஜாய்ஃபுல்லாக இருப்பேன், ரிஜாய்ஸ் பண்ணுவேன். எதில் அவர் அப்படி ஒரு நம்பிக்கை வைக்கிறார்? ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு? பிகாஸ் the savior is coming. Savior as an anointed one will save. Anointed na enna? Messiah, which is Christ. Remember, எல்லாம் ஒரே மீனிங் இல்லையா? ஸோ the Christ is coming. அதனால எனக்கு எதுவும் ஐ டோன்ட் கேர், வேர்ல்டு வைஸ் என்ன நடந்தாலும் ஐ டோன்ட் கேர், பிகாஸ் மை கிரைஸ்ட் இஸ் கம்மிங் அப்படின்னு ஹேபக்குக் அவ்வளோ போல்டாக சொல்கிற அது ஒரு கிரேட் புக். அண்ட் ஜெரமையா இன்னொரு டீப் புக். பட் அதில் நம்ம மெயினாக ரொம்ப படித்தது த டிஃப்ரெண்ட் கவனன்ஸ் படித்தோம் இல்லை, அவர் மேஜராக கொடுத்த கவனன்ஸ். ஸோ என்னெல்லாம் மேஜர், ஆடம் கிட்ட சொன்ன ப்ராமிஸ் பெருசு, நோவா கிட்ட சொன்னது வேர்ல்டே அழிஞ்சு போனாலும் நான் என்னோட கவனன்ட் ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் ஆன் டு இட், இல்லை அதையும் எல்லாம் க்ளோஸ்ட் அப்படின்னு பிடிச்சிருக்கலாம். பட் காட் டிசைட்ஸ் நோ, ஒருத்தரை காப்பாற்றி திரும்ப ஐ வில் கண்டினியூ பிகாஸ் மை வேர்ட் இஸ் ஃபார் எவர் மாதிரி. அப்படி அவர் சொல்லி நோவாட்ட சொன்னது நோவா கவனன்ட். அப்புறம் ஏப்ரஹாம்கிட்ட சொன்ன கவனன்ட்டும் அப்படி தான். இதெல்லாம் ஒன் சைடட் கவனன்ட். ரிமெம்பர் இல்லை, மனுஷர் என்ன தப்பு பண்ணாலும் எவ்வளோதான் விலகி போனாலும் அவர் வாக்கு மாறாது, அவர் ஹீல் ஹோல்ட் ஆன் டு இட், அவர் செய்து தீர்ப்பார் இல்லையா? ஸோ நோவாவை டெலிவர் பண்ணார், ஏப்ரஹாம் வழியாக மெசையா வந்தார், இஸ்ரேல் ஃபார்ம் ஆச்சு, அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அண்ட் ஜெரமையாவில் ஸ்பெஷலாக படித்தது எவ்வளோ மோசமாக இருக்கிற மக்களுக்கு மோசே வழியில் லா கொடுத்து திருந்தி வாழுங்கன்னெலாம் சொன்னாலும் வாழ முடியலை இல்லையா? வி ஆர் நாட் ஏபிள் டு லிவ் அப் டு ஹிஸ் ஹோலி ஸ்டாண்டர்ட். இம்பாசிபிள்ன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. இனிமேல் அதை நம்ம இல்லை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வாழ்ந்துருப்போம்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. he has done a great job on that and we have not obeyed. Our hearts are so bad, இல்லை நமக்கு வெறும் கல் தான் இருக்குது. அதனால தான் ஜெரமையாவில் சரி உனக்கு இது சரி வராது, ஐம் கோயிங் டு டூ சம்திங் நியூ, உங்கள் ஹார்ட்லேயே எழுதி வைக்கிறேன் லா. அப்போனா என்ன, மனசையே மாற்றுவார்.
மனசையே மாத்துறது தான் நியூ கிரியேஷன், நியூ பார்ன், பார்ன் அகெயின். எப்போ இந்த மனசு இதெல்லாம் மாறும்? ஆஃப்டர் த கிராஸ், வென் ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ், ரைட்? ஸோ அந்த அந்த ரிமெம்பர் தட். அதனால தான் ஜீசஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் கம்யூனியன் சேயிங் திஸ் இஸ் த நியூ கவர்னன்ட் அப்படின்னு சொல்லி முடிப்பார், ரைட்? ஓகே, அது நடந்து முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் ஜெரமையா டீப் லெசன் அகேன். டேனியல்ல ஏர்த்லி என்னெல்லாம் நடக்க போகுது ஃப்யூச்சரில் ஃபார் இஸ்ரேல் ஆஸ் அ நேஷன், வெவ்வேறு கண்ட்ரீஸ் ரூல் பண்ண போகிறாங்க, அண்ட் எண்ட் டைம்ஸோடைய டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருந்தாரு, ஆல்சோ பேஸ்ட் ஆன் டைம். All right. Any questions so far? I'm going to go little more also. இருந்தாலும் இப்போதைக்கு ஏதாவது anything to ask? No, ma'am. Okay, great. Okay. Right. இப்போ போட போகிற ஸ்லைடு வந்து அந்த கண்ட்ரி இஸ்ரேலுக்கு தானே எல்லா ப்ராஃபிட்ஸும் வந்தாங்க. ஸ்கிரிப்சரில் எழுதியிருக்கிறது எல்லாம் த்ரூ காட் டாக்கிங் த்ரூ ப்ராஃபிட்ஸ். பட் ஆல் த ப்ராஃபிட்ஸ் வர் டியூரிங் சாரி இன் இஸ்ரேல், இல்லையா? எல்லாம் இஸ்ரேல் யூத ப்ராஃபிட்ஸ் தான், இல்லையா? இஸ்ரேல் ப்ராஃபிட்ஸ் தான். ஸோ அவங்க கண்ட்ரியிலேருந்து ஒரு மேப் போட்டோம்னா இப்படி தான் இருக்கும். கண்ட்ரி ரெண்டாக உடஞ்சிரும். எப்போ உடையுது? பிகினிங்லேயே உடஞ்சிடுது, ரைட்? ஸோ சாலமன், சாரி, டேவிட்க்கு அப்புறம் சாலமன் டைம்லேயே ரெண்டாக உடஞ்சது, இல்லையா? அவர் ஆஃப்டர் சாலமன் நார்த்தும் சவுத்துன்னு ரெண்டாக உடஞ்சிருது, பிரிஞ்சிருது. ஸோ இந்த க்ரீன் க்ரௌன் போட்டிருக்கிறது நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல், ரெட் க்ரௌன் படம் போட்டிருக்கிறது ஆல் த ஜூடா சைடு கிங்ஸ். ஓகே, சதர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல். அதான் அவங்க கண்ட்ரி பேரை மாற்றிக்கிட்டாங்க ஜூடான்னு சொல்லிட்டு. ஏன்னா மெயினாக ஜூடா தான் இருந்தாங்க அங்கே. ஜூடா ட்ரைப் பீப்புள் ரொம்ப இருந்தாங்க. கொஞ்சம் பெஞ்சமின், கொஞ்சம் கொஞ்சம் ஃபியூ ஆஃப் அதர் ட்ரைப்ஸ், பட் மோஸ்ட்லி ஜூடாவுடைய லேண்டு தான் அங்கே ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுடைய கேபிட்டல் தான் ஜெருசலம். அதான் டேவிட் செட் பண்ணதில்லை. ஸோ அது செட் ஆகி அங்கே டெம்பிள் இருக்குது, அங்கே தான் தே ஆர் கேரிங் ஆன். ஸோ இது பார்த்தாலே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் நார்தர்ன் பார்ட் இஸ்ரேலுன்ற அந்த நார்தர்ன் பார்ட் க்ரீன் க்ரௌனோட கிங்ஸ் வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிருது. ஏன்னா அவங்க அசிரியா நாடு பிடிச்சிட்டு போய் அவங்க தே பிரேக், தே ஆர் கேப்சர்ட், கான். அசிரியா பிடிச்சிட்டு போயிடுது. திரும்ப அவங்க ஒரு கண்ட்ரின்னு ஃபார்மே ஆகலை. அந்த ஏரியா தான் சமாரியான்னு ஜீசஸ் காலத்தில் கூட அவங்கள ஒரு மாதிரி கொஞ்சம் கேவலமாக பார்க்குற ஒரு ஆட்டிடியூடு, இல்லை? அதான் அந்த சமாரிட்டன் காட்லாம் ஜீசஸ் யூஸ் பண்ணுவார், சமாரிட்டன் நேம் எல்லாம். ஏன்னாக்கா தே லுக்ட் டவுன் ஆன் சமாரியா, மெயின்லி பிகாஸ் அவங்க கண்ணில், அதாவது ஜூடாவோட கண்ணில் நார்தர்ன் இஸ்ரேல் அசிரியா பிடிச்சிட்டு போய் பிளட் லைனும் மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பியோர் ஜூ கிடையாது அப்படின்ட்டு அவங்கள அதனால தான் அவங்கள they looked down. If you remember, Jesus talks to that Samaritan woman on the near a well, ஞாபகம் இருக்கா? அப்போ கூட அந்த லேடி சொல்லுவாங்க. ஏன்னா ஓகே, another point, அந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் சொல்லிடுறேன் இல்லையா, வேகமாக எண்ட் ஆனாங்கல்ல, அவங்க பைபிள்னு பார்த்தா இட் இஸ் ஒன்லி த தோரா, மோசஸோட புக்ஸ் மட்டும்தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ த ரிமைனிங் பார்ட் எல்லாம் எழுதுனது எல்லாமே ஆஃப்டர் இட் ப்ரோக் அவே. மீதி இருந்த அந்த ஜூடா கிங்டம் தான் மற்ற ரெக்கார்டெல்லாம் எழுதி வச்சு மேனேஜ் பண்ணது. அதனால தான் அவங்கக்கிட்ட அது கிடையவே கிடையாது, வெறும் அந்த ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் தான். ஆனால் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட்டு, ஷீ வில் சே, இன்னும் மெசாயை பற்றி பேசும்போது ஷீல் சே, எங்களுக்கு இப்போ ரொம்ப ஒன்றும் விஷயங்கள் விளங்கலை, ஆனால் மெசாயா வருவார், வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவார். ஃப்ரம் வேர் ஷீ சேயிங்? ஒன்லி ஃப்ரம் தோரா. பட் யூ கெட் தட்? ஸோ அந்த காட் அப்பப்போ சொல்லிட்டு வர விஷயங்கள் அந்த இதை பேஸ் பண்ணியே இந்த சமாரிட்டன் உமன் ஜீசஸ் வந்த டைமில் ஷீ ஸ்டில் சேயிங் மெசையா ஒருத்தர் வருவார், அவர் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து தருவாருன்னு. அப்போ தான் ஜீசஸ் வில் சே ஐ எம் ஹீ, நான் தான் அவர் அப்படின்னு சொல்லி ஹீல் டெல். ஓகே, ஸோ அது ஒரு நைஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் த நார்தர்ன் கிங்டம். ஓகே, ஸோ த நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம்,
நார்தர்ன் கிங்டம் இஸ்ரேல் பேர் வச்சாங்க, சதர்ன் கிங்டம் தங்க பேரை மாற்றி ஜூடான்னு வச்சுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ யூ வில் ஃபைண்ட் இட் மிக்ஸ்ட் பைபிள்லையும் இஸ்ரேல் இஸ்ரேல் அண்ட் ஜூடான்னு பேர் அப்பப்போ மாறி மாறி வரும். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இஸ்ரேல்னு எழுதும் போது 12 கோத்திரத்தையும் பற்றி சேர்த்து பேசுகிறாங்க. ஓகே, கோத்திரங்கள் அழியலை, அந்த நிலம் தான் அழிஞ்சிச்சு, கோத்திரங்கள் இருக்கு. ஓகே, அப்பமும் இருக்கு. ஓகே, ஸோ வி ஸ்டார்டட் வித் ஜோனா. ஸோ டைம் படியும் ஜோனா தான் ஃபர்ஸ்ட் ஏர்லி ப்ராஃபிட். அதுக்கு முன்னாடி எலைஷாலாம் இருந்தாங்க. ஓகே, ஓகே. ஸோ ஜோனா வி சா 3 days பார்த்தோம். ஹி வென்ட் டு நினிவே, ஆல்மோஸ்ட் ஆல் த வேர்ல்டு. ஹோசியா ஒரு லவ் இல்லாத கூட்டம். மைக்கா டாக்ஸ் அபவுட் ஷெப்பர்ட் கிங். Isaiah, of course, talks about eternity, his birth, his death, and his kingship. ஐசாயா இருக்கும் போது தான் நார்தர்ன் கிங்டம் இஸ் கான், அசிரியா ராஜா பிடிச்சிட்டு போயிடுவார். ஓகே, சென்னாகெரிப் அவர் பிடிச்சிட்டு போயிடுறாரு. ஓகே, வேர்ல்டு கண்டினியூஸ். இங்கே ஜூடா ராஜாக்கள் கண்டினியூ பண்ணுறாங்க, தே ஆர் ரூலிங் ஸ்டில். நாகும் வராரு, நினிவே அழியும்னு அவர் ப்ராஃபஸி. ஒபேடயா டைம் ரொம்ப நமக்கு தெரியாது, பட் ஒபேடயா வெரி சிமிலர். இஸ்ரேல் இல்லாத நினிவே அழியும்னு நாகும் சொன்னார். ஒபேடயா வந்து ஈடோம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈடோம் அண்ட் த வேர்ல்டு ஒரு காலத்தில் ஜட்ஜ்மெண்ட் டியூ, ரொம்ப விக்கெடாயிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒபேடயாவுடைய புக் இருக்கும். ஜெஃபனையா தான் ஹீல் ப்ரொடெக்ட், ஒரு இல்லை கோழி தன் குஞ்சுகளை காத்தது போல் நம்ம அந்த கோபத்து நாட்களில் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற அந்த பார்ட்டு. ஹேபகுக் அஃப்கோர்ஸ் அனாயிண்டட் ஒன், த கிரைஸ்டில் ஹீல் சேவ்ன்ற பாயிண்ட்டு. ஜெரமயாவில் நியூ கவனன்ட், லா வில் பி ரிட்டன் ஆன் யோர் ஹார்ட், அந்த அந்த பாயிண்ட்டு. பெரிய பெரிய பாயிண்ட்ஸ் இல்லை இதெல்லாம் ஒன்று. ஓகே, டேனியலில் அஃப்கோர்ஸ் இஸ் டைம் ஆஃப் த ஜென்டைல்ஸ் இருக்கும், and 70 weeks prophecy இருக்குது. It goes up to end times. We have reached kind of here. Okay, all right, next either we have to do Jeremiah, we have to do Ezekiel. அதுக்கு இடையில ஜோயல் ஒன்று டைம் தெரியாது, அது அவர் எப்போ வந்தாருன்ட்டு. ஸோ மேபி ஐ வில் டூ ஜோயல். ஓகே, ஸோ டேனியல் டைமில் தான் ஜூடாவும் அழிஞ்சிருது. கரெக்ட் தானா? ஜூடா ஜெருசலம் எல்லாம் போயிடுச்சு. Right? So I hope you understand, get this timeline. Any thoughts, any questions? Okay. All right, I'm continuing. Okay. So we are 500 years before Jesus. And if we start listing down Jesus பத்தி, மெசாயா பத்தி, கடவுள், covenant keeping God, ஆடம் ஈவிட்ட கொடுத்த கவனன்ட்ல இருந்து மெசாயா பற்றி எவ்வளோ நியூஸ் சொல்லியிருக்காரு 500 years பிஃபோர் ஜீசஸ்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அவருடைய ஜீனியாலஜி, அவர் செய்ய போகிற காரியங்கள், அவர் கிங்காக இருக்க போகிறாரு, அவருடைய ராஜரிகம் எப்படி இருக்கும், அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும், ஏர்த்தில் லைஃப்பில் இல்லை அவருடைய இமோஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. ரைட், அண்ட் அஃப்கோர்ஸ் எண்ட் டைம்ஸ் பற்றியும் இருக்குது. ரைட், ஸோ குயிக்காக பார்க்குறேன், தயவுசெய்து திங்க் ஆஃப் இட் லைக் அ குவிஸ். See if you are remembering. ஞாபகம் வரலனா just stop me, we'll talk about it for a second. Okay, as I said, today's a recap day. Okay, so he definitely said Messiah will be seed of a woman. Correct, அதுலேருந்தே ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இல்லை, virgin birth வந்துடுது. இன்னொரு பாயிண்ட் என்ன விளங்குது, he'll not come like a god மாதிரி திடீர்னு இறங்கி ஏஞ்சல் மாதிரி அப்படி வரல. he'll be like a man, ஒரு மேனாக பிறப்பார் அப்படின்றது. இதெல்லாம் தியாலஜிக்கல் பாயிண்ட்ஸ் இல்லை, பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, he'll be a son of man and he'll be born in the generation of Noah. நோவாவோட ஜென்ரேஷனில், ஏப்ரஹாமில், ஐசக், ஜேக்கப், ஜூடா, ராயல் லைன் ஆஃப் டேவிட், இடையில பிரான்ச் ஆஃப் ஜெஸ்ஸியும் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு ஐசாயாவில், நம்ம அதுவும் பார்த்தோம். ஓகே, ஸ்டாப் மீ எனி டைம். He is not just the son of man, ஒரு ஹியூமன் பீயிங் ஸ்பெஷலாக இல்லை, he is also the son of God அப்படின்றது Psalm 2ல பார்த்தோம். He is higher than angels, Psalm 110. He'll be brought lower than angels, Psalm 8.
He's there before creation. Proverbs 8. Proverbsல நிறைய ப்ராஃபசிஸ் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஓகே, இருக்கு, இன்னும் இருக்கு ஆக்சுவலாக ப்ராவப்ஸில். And then என்னெல்லாம் செய்வார், what is his job, what is his duty, what is God willing him to do. Okay, he'll destroy Satan. Daniel 9ல இப்பவும் பார்த்தோம் இல்லையா, அந்த till at the end of 70th week he'll destroy Satan. Genesis 3லயும் இருக்கு. He'll be a judge. um, he loves us a lot. He's a prophet like Moses. He will teach and preach, right? அது ஆமாம், அது நிறைய இது இருக்கு. He'll lead, right? Okay, he'll be a servant of the Father God. He's coming to serve. Again, ஒரு பெரிய பாயிண்ட். ஸ்டாண்டிங் ஃபார் ஹியூமிலிட்டி, மெஜஸ்டி இல்லாமல் அந்த சர்விங் கேரக்டர் of the Messiah, right? He's serving mankind. He's serving to the will of his Father. அது ஒரு great point. He's anointed, like he's decided much before foundation அப்படின்னு பீட்டர் சொல்லுவார். அனாயிண்டட்னா என்ன அர்த்தம்? அனாயிண்டட்னா கிங்ஸ் ஆர் அனாயிண்டட், சம் ப்ராஃபிட்ஸ் ஆர் அனாயிண்டட். அனாயிண்டட்னா காட் வந்து உனக்கு இது அப்பாயின்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்தந்த வேலையெல்லாம் நீ செய்து முடிக்கணும்னு அனாயிண்ட் பண்ணி வேலையை கொடுத்து வச்சிருக்க மாதிரி ஒரு இல்லை, அனாயிண்டட் ஸ்பெஷலாக அதுக்குரிய தேவையான பவர் ஸ்கில் எல்லாம் கொடுத்து அனாயிண்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அனாயிண்டட் உடைய ஹீப்ரு வார்த்தை தான் மெஷயாக், அண்ட் அதுதான் இங்கிலீஷில் வந்து மெசையான்னு வந்து சேர்ந்துருக்கு. அதை க்ரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கிறிஸ்டாஸ், அதுதான் இங்கிலீஷில் கிரைஸ்ட்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ மெசையா, கிரைஸ்ட், அனாயிண்டட், சேம் வேர்ட். ஓகே, ரைட். He is our righteousness. Again, amazing point. என்னோட ரைச்சஸ்னஸ் என்னோட பிஹேவியரில் இல்லை, பட் கடவுள் பேரில் இருக்கு, கடவுள்கிட்ட இருக்குன்றது again amazing. So yeah, so, okay, so nothing to do with me, it is all because of him. நான் ஹெவனுக்கு போகிறதுக்கு ரீசனும் அவர் தான் இல்லை? ஆமாம். ஸோ he is our righteousness. நியூ கவர்னண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஜீசஸ் ஆஃப் மெசையா. இதெல்லாம் அவரோட வேலை. ஓகே, இது ஒன்று அவர் செய்யணும். ரெக்கன்சைலிங் ஆஃப் ஆர் சின்ஸ் ஃப்ரம் தி பிகினிங், இல்லை கடவுளையும் என்னையும் சேர்த்து வைக்கிற, ரெக்கன்சைல் பண்ணி விடுறது, கணக்கு வழக்க சரி பண்ணி வைக்கிறது மெசையா. டேனியல் 9ல் பார்த்தோம். ஹில் பி அ ரெடீமர், என்னை மீட் எடுப்பார், எனக்காக செலவு பண்ணி உள்ளே கிடக்கிற இல்லை கேப்டிவாக கிடக்கிற என்ன மீட்டு பணம் போட்டு செலவு பண்ணி, பணம் போடுற மாதிரி செலவு பண்ணி எடுக்கிறாரு வித் இஸ் பிளட். ஸோ இந்த ரிடீமர் எப்படிலாம் இருக்கணும்? ஹீ ஷுட் பி ஆன் எர்த், ஜோப் சொல்கிற போல். ஹீ ஷுட் பி மை ரிலேட்டிவ். அப்போ மேனாக இருக்கணும். காட் மாதிரி இருந்தாக்கா அது என் ரிலேட்டிவ் இல்லை, ஹீ கேனாட் ரிடீம் மீ, ரைட்? அப்போ அதுக்கு வேறு வார்த்தை இருக்கணும். ரிடீம் பண்ணணுன்னா அது என்னுடைய ஈக்குவலண்ட், என்னோட குடும்ப மேன் பர்சனாக இருக்கணும். அது ரூத்தில் படித்தோம். ஹீ இஸ் அ சேவியர், நிச்சயமாக. அப்போ ஆஃப் ஆல் பீப்புள், அது இன்னும் ஒரு கிரேட் பாயிண்ட். வெறும் இஸ்ரேல் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நம்மளுடைய பாவத்திலேருந்து நம்மளை மீட் எடுக்கிறாரு அப்படின்ற பாயிண்ட் ஐசையா 53 வெரி கிளியர். அந்த அவர் மீட் எடுக்கிறது, செய்கிற செயல்கள் ஃபாதர் காடுக்கு சஃபிஷியன்ட், அது அவருக்கு போதும். அவர் ஜீசஸ் பண்ணுற காரியங்கள் இஸ் இனஃப் ஃபார் ஹிம். ஏன்னா அவங்க ரெண்டும் சேர்ந்து டிசைட் பண்ணி பண்ணுற காரியம் இல்லை. ஸோ தட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. ஸோ நாளைக்கு கடவுளோட த்ரோனுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னா எப்படி நிற்க முடியுது? வாட் ஜீசஸ் டிட்னால நம்மளால் நிற்க முடியுது. கிரேட். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஸ்லைட், என்னெல்லாம் செய்து முடிக்கணும்னு ஜீசஸ் வச்சுருக்காருன்னு காட் டிசைட் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் செய்வார். இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்கிறது, லைக் ஹீல் பி பார்ன் இன் பெத்லஹேம்னா இப்படி எழுதிடலாம் இல்லை, ஒரு ஒரு வசனத்தில் வார்த்தையில் எழுதலாம். இது வந்து மனுஷருக்கு ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணணும். கரெக்டாக, நீ பாவம் பண்ணுற, உன்னை ஜட்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் மெசையா பண்ணுவார் இல்லை, ஆனால் அவர் உன் மேலே அன்பாக இருக்கார். இந்த இமேஜின், இது ஒன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி விளங்க பண்ணணும்
That is God's job to explain to mankind. இது உனக்கு தேவை. எனக்கு ரெடிமரே தேவையில்லைன்னு தானே உலகத்தில் பாதி பேர் இருக்காங்க, கரெக்டா? அப்போ அது நமக்கு விளங்குது. எப்படி விளங்குது? ஃப்ரம் த பைபிள். So this is the reason why God explains and writes everything down. So Messiah will be a redeemer. ஒரு வசனத்தில் இருக்கும். ஏன் எனக்கு ஒரு ரிடெம்ஷன் வேண்டி இருக்கு, will be written down in maybe more places. More actually நியூ டெஸ்ட்மெண்ட்லாம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதில், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகே, எனி தாட்ஸ் ஆன் திஸ்? ஓகே, ரைட். அவர் கிங்காகவும் இருப்பாருன்ட்டு நிறைய இடத்துல இருக்குல்ல, நிறைய ப்ராஃபஸிஸில் இருக்குது, சாம்ஸில் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ஏர்லியஸ்ட் வந்து ஜூடா, ரைட்? ஜெனிசிஸ்லேயே வந்துருச்சு. ஜூடா கோத்திரத்தில் ராஜாக்கள் வருவாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ ஹீல் பி அ கிங். என்ன மாதிரி ராஜா? ஹீல் பி லைக் அ லயன், பவர்ஃபுல் ரூல் பண்ணுவார். சாம் 2ல் இருக்கும்ல, அயன் ராடும் மண்பானையும் மாதிரி அவ்வளோ அவ்வளோ பவரோடு இருப்பார். ஹீல் பி ரிச்சஸ்ட் அண்ட் த வைசஸ்ட் கிங், ஏன்ஷியன்ட். ஸோ ஆதி காலத்துலேருந்து இருக்கிறாரு, பட் எவர் லாஸ்டிங் கிங். மைக்கா டாக்ஸ் அபவுட் இட். ஒரு 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 ஸ்டம்ப்னா வெட்டி போட்ட ஒரு மரத்துலேருந்து துளிர் கிளம்புற போல, இல்லை ஒரு டேவிடோட பிரான்ச்சில் வந்து வந்து அவர் வருவாருன்றது ஐசாயா ஜெரமையா ரெண்டுத்துலேயும் இருக்குது. அது ஏன் வருது? இஸ்ரேல் டேனியல் டைமில் அழிஞ்சு போகிற மாதிரி போயிடுச்சு இல்லையா? அப்போ அந்த ஜூடா லைன், ஓகே, இஸ் ஆல்மோஸ்ட் கம்மிங் டு அ ஸ்டாப். அந்த ராஜா இறந்து போயிடுவார், ரூலிங் ராஜா செத்து போயிடுவார், அதெல்லாம் போயிடும். அப்போ அப்போ என்ன நடக்கிறது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ டேவிடுக்கு கொடுத்த கவர்னன்ட் என்ன ஆச்சு? கரெக்ட்? அதுதான் கோர்வைப்படுத்தி திரும்ப வரும். அது அப்படி அழிகிறதுக்கு முன்னாலேயே ஐசாயா சொல்லிட்டார், ஒரு அழிகிற மாதிரி வரும் ஒரு ஸ்டம்ப்பு, ஆனால் ஒரு துளிர் வரும் அப்படின்னு எழுதியிருப்பார். அதே மாதிரி ஜெரமையாவும் ஒரு பிரான்ச் அப்படின்னு எழுதியிருக்கோம். ராட் இருக்குது நிறைய. ஓகே, ஸோ ஹீ இஸ் அ கிங். ஆனால் அவருடைய கம்மிங் ஆர் அவருடைய லைன், ஜீனியாலஜி லைன், குவைட் அன் இன்ட்ரெஸ்டிங் ராயல் லைன். அது மேத்யூ லூக்லாம் படிக்கும்போது இன்னும் அந்த ஜீனியாலஜிஸில் இன்னும் இட் இஸ் சூப்பர் குட். ஓகே, ஹீஸ் அ ஜட்ஜிங் கிங். ஓகே, ஜட்ஜுன்னு இன்னொருத்தர் இல்லை, கிங் தான் ஜட்ஜ் பண்ண போகிறாரு. ஆனால் ஹீ இஸ் ஏபிள் டு டேக் அவே ஜட்ஜ்மெண்ட். இதான் ஜெஃபனயா. இப்போ ராப்சரில் நமக்கு ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இல்லை, ஏன்னா கடவுள் நம்மளை சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார் இல்லை? ஸோ ஹீல் டேக் அவே த ஜட்ஜ்மெண்ட். அந்த கோபம், அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த ராத் எல்லாத்தையும் நீக்கக்கூடியவர். ஓகே, அந்த மாதிரி ராஜா. அப்படி எங்கேயாவது ஒரு ஹியூமன் ராஜா இருப்பாங்களா? இல்லை, இம்பாசிபிள். அதனால தான் மெசையா ராஜா இஸ் டிஃப்ரெண்ட். அவருடைய கிங்டம் எப்படி இருக்கும்? ப்ராஸ்பரஸாக, எவர் லாஸ்டிங்காக, கேபிட்டல் ஜயானில், ஹோல் earth will be under his rule, all nations அவரோட citizens இல்லை, and along with him saints will rule, which நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நிறைய இடத்துல அது ரீட்ரேட் பண்ணியிருக்கோம். திரும்ப திரும்ப ஜீசஸ் சொல்வார், மற்றவங்களும் சொல்கிறாங்க இந்த கிங்டம். ஸோ ஃபார் ஸோ குட். ஐல் கண்டினியூ. அவரோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது? ஒரு ஃபோர் ரன்னர் ஒருத்தர் வருவார் இல்லை, ஜீசஸ்க்கு முன்னால் ஜான் த பேப்டிஸ்ட் வருவாருன்னு இருக்குது. வேர்ஜின் பர்த் இருக்குது, பேர் என்ன வைக்கணுன்ட்டு இருக்குது. பெத்லேமில் பிறப்பார். அவர் பிறக்கிற டைமில் பேபிஸ், மற்ற பேபிஸ் நிறைய பேர் காஸ் ஆவாங்கன்ட்டு இருக்கு. பேரபிள்ஸில் பேசுவார், சீயை காம் பண்ணுவார், தன்னுடைய அப்பாவோட வீட்டுக்காக ஜெலஸாக இருப்பார் இல்லை, ஜீலோடு இருப்பார். லேம்ப் மாதிரி இருப்பார். ரிமெம்பர் தட் ஐசாயா 53லையும் இல்லை, ஒரு ஒரு சர்விங் மெசையா, ரைட்? அந்த லேம்ப் மாதிரியும் இருப்பார். ஹில் பி ரைச்சியஸ், சின் இல்லாதவர், பட் ஹீ வில் டை, ரைட்? ஹீ வில் பி கில்டு இஸ் ரிட்டன். ஆனால் அவருடைய ஆவியை தான் கொடுப்பார். ஸோ ஹீ வில் சப்மிட் டு பி கில்டு. எல்லாம் இன்னும் அவர் சித்தத்தில் தான் நடக்குது. ஹீ கேன் லே டவுன் ஹிஸ் லைஃப், ஹீ கேன் டேக் இட் பேக் வென் ஹீ வாண்ட்ஸ் இல்லை. அது சாம் 31ல் இருக்குது. ஹீ வில் டை வித் தீவ்ஸ் இல்லையா? கரெக்டாக, கிராஸில் ரெண்டு பக்கமும் தீவ்ஸு. ஆனால் ஹில் பி பரிட் வித் த ரிச் பீப்புள். இதெல்லாம் டூ மச் இல்லைப்பா? அமேசிங், அமேசிங். இதெல்லாம் வேறு எங்கேயும் உண்மையாக ஆகவே முடியாது. ஹி வில் டை ஃபார் அதர்ஸ். அது நம்ம டேனியல் 9ல் இப்போ பார்த்தோம். ஹி வில் ரிசரெக்ட், சாம் 16.
3 days ஜோனாலையும் அந்த இது அது இருக்குது இல்லை. அண்ட் ஹி வில் அசெண்ட் டு ஹெவன் 68ல் இருக்கு, Psalm 2ல் இருக்கு. ஓகே, அவரோட லைஃப்பில் நடக்க போகிற காரியங்கள்னு கொஞ்சம் காரியங்கள். ஓகே, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு, 500 years முன்னாடியே செட். அவருடைய இமோஷன்ஸ் மட்டும் யோசிச்சு பார்த்தா Psalm 22ல் நிறையா இருக்குல்ல. ஹில் கடவுளே மறந்துட்ட போல் அவ்வளோ ஹீல் ஃபீல் ஸோ லோன்லி. ஹீ ஹேஸ் ஃபிசிக்கல் சஃபரிங். தேர்ஸ்டி ஆவார், குத்தப்படுறாரு, ரோபு ஏலம் போடுவாங்க, ஏலம் இல்லை, சீட்டு போடுவாங்க. ஆனால் போன்ஸ் ஆர் நாட் broken. வினிகர் சாப்பிட கொடுப்பாங்க. மென்டல் சஃபரிங்கையும் Psalm 22ல் இருக்குது. கொஞ்சம் வேர்ம் மாதிரி ஃபீல் பண்ணார். எல்லாரும் உதட்டுற பிதுக்கிறதும் தலையை ஆட்டுறதும் அதெல்லாம் அவர் பார்க்குறாரு கிராஸ்லேருந்து. அப்போ அந்த அந்த இமோஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஹி வாஸ் ரிஜெக்டட் அண்ட் ஹேட்டட் இல்லை, ஹி வாஸ் பிட்ரேட் ஈவன் பை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சாம்ஸில் அங்கங்கே இருக்குது. ஆல் ரைட், எண்டு டைம்ஸ் பற்றியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை. ஐசையாவில் இருக்குது, காஸ்பல் வந்து உலகம் எங்கும் பரவும்னு இருக்குது. ஆனால் எல்லாரும் நம்புவாங்க, எல்லாரும் நம்பிடுவாங்கன்ட்டு இல்லை இல்லை, எல்லாரும் நம்பணுன்ட்டு இல்லை. பட் ஒன் டே ஹேபகுக் சேஸ் எவ்ரிபடி வில் நோ ஹூ இஸ் காட். அவங்க வர்ஷிப் பண்ணுறாங்களோ இல்லையோ இல்லையா, பட் தே வில் நோ ஹூ இஸ் காட். அதே தான் ஈஜிப்ட் பிளேக்ஸில் நடந்த அதே தான், சேம் திங் ஜைஜான்டிக்காக நடக்க போகுது. அது வந்து வெறும் ஈஜிப்டுக்குள்ள நடந்தது, ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு ஏரியாவில் நடந்தது. இப்போ உலகம் எங்கும் நடக்கும். ரெவலேஷனில் நமக்கு தெரியும், ஒன் டே ஆல் வில் வர்ஷிப் ஜீசஸ். ஓகே, எல்லார் கால் முழங்காலும் முடங்கும். ஆமாம், அந்த ராப்சரை குறித்து ஜெஃபனையால் பார்த்தோம். இது ஒரு எவர்லாஸ்டிங் கவனன்ட் இல்லை. ஸோ ஹார்ட்டில் அவர் எழுதும் போது அது ஃபார் எவர் நம்ம கூட இருக்கிறது. பிலீவர்ஸ் எல்லோரும் ஒன்றா இருப்போம், தட் இஸ் நைஸ் இல்லை. கம்யூனியன் ஆஃப் பிலீவர்ஸ் இருக்கும். அப்புறம் நம்ம இந்த 70 வீக்ஸில் என் டைம்ஸ் நிறைய படித்தோம். அதுக்கு அடியில் ஆன்டி கிரைஸ்ட்னு ஒருத்தர் வர போகிறாரு, அவர் ஜென்டைலாக இருக்க போகிறாரு, ரோமராஜ்யத்துலேருந்து வர போகிறாரு. மேபி ஹீ இஸ் ஆல்சோ இஸ்ரலைட், தெரியாது நமக்கு. அது பார்த்தோம். வெவ்வேறு நேஷன்ஸ் ரூல் பண்ணுறதை பார்த்தோம். ட்ரிபுலேஷன்ஸ் உண்டுன்றதை பார்த்தோம். மெசையா திரும்ப வந்து அவருடைய கிரியேஷனுக்கு ரூல் எடுத்துருவாருன்னு பார்த்தோம். ஃபுல் பைபிள் வில் பி ஃபுல்ஃபில்டு. எல்லா ப்ராஃபஸீஸும் தீர்ந்து இட் வில் பி க்ளோஸ்ட், த பைபிள் வில் பி க்ளோஸ்ட் அப்படின்றதும் இருக்குது. ஆசம், ரைட்? ஓகே, இவ்வளோ விஷயம் சொல்லியும் மெசையா யாருன்னு கண்டுபிடிக்காமல் கோட்டை விட்டாங்க மெசையா ஃபஸ்ட் கம்மிங்கில். சரி, எனி தாட்ஸ்பா எனிபடி? ஓகே, தெர் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட் கம்மிங்கும் சொல்லிட்டாரு. நினைவே ஈடோமில் சொன்னதில் பார்த்தோம், கோபம் உள்ள ஒரு லவ்விங் காட் இல்லை. லவ் காயினோட ஒரு சைட்னா கோபம் இருந்தே ஆகணும் இல்லை, அதை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஹி ஹேஸ் டு ஷோ இஸ் ஆங்கர். ஸோ அது ஜெஃபனையால் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஹவு எப்படி நினைவே ஏடோம்லாம் ஏன் தே ஆர் டிஸ்ட்ராய்டு? They are not God worshippers, they are rebellious, they are wicked, they are evil. So that goes on and on till சேட்டன் அவருடைய ஃபாலோவர்ஸ் அவருடைய ஒர்ஷிப்பர்ஸ் எல்லாம் அழிகிற வரைக்கும் அந்த காரியங்கள் நடக்கும் இல்லை. அவர் ஜட்ஜ் பண்ணியே ஆவார். ஸோ தட் வில் பிரிங் அஸ் டு தி என். நம்ம டேனியலில் பார்த்த அதுலேயும் நம்ம இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜீனியாலஜிஸ், அவர் செய்யணும்னு நினச்சிருக்க காரியங்கள், அதில் எல்லாத்துலேயும் நிறைய ஃபஸ்ட் கம்மிங்லேயும் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு இல்லை. அதாவது ஈஸி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா காஸ்பலில் நிறைய காரியங்கள் இருக்கிறனால, நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் அதை கனெக்ட் பண்ணி விட்டதுனால வி நோ வெரி கிளியர்லி எப்படி ஒரு ப்ராஃபஸி இருக்குது, அந்த ப்ராஃபஸி எப்படி ஃபுல்ஃபில் ஆகிருக்கு ஜீசஸோட ஃபஸ்ட் கம்மிங்லன்றது இட்ஸ் ப்ரிட்டி கிளியர். செகண்ட் கம்மிங்கில் நடக்காத காரியங்களும் இன்னும் இருக்குன்றதும் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டாக, சேட்டன் இன்னும் அழியப்படணும், ஜீசஸோட ராஜ்யம் வரணும், எப்படி ஒரு ப்ராஸ்பரஸ் வண்டர்ஃபுல் கிங்டம் இருக்குது இல்லை, பேபிஸ் பிளேயிங் வித் ஸ்னேக்ஸ் அண்ட் திங்ஸில் தேட் இருக்குது. அந்த ஒரு ரூல், அந்த ஒரு கிரியேஷன் அண்டர் காட், ஈடன் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டைம்.
ஒன்று அதுக்கு காத்திருக்கோம் நம்ம இல்லையா? ஸோ அப்படி ஒரு டைம் வரணும். அண்ட் all these evil people have to be punished. இல்லை? So against what God told, not against what they feel. இப்போ இந்த காலத்தில் மனுஷர் என்னன்னு சொல்கிறாங்க? இதில் என்ன தப்பு, இது ஏன் செய்யக்கூடாது, இந்த இந்த கேள்விகள் வருது ரொம்ப. இல்லை, அதுவும் யங்கர் ஜென்ரேஷன் ரொம்பவே வருது. அப்போ வரப்போகிற காலங்களில் இருக்கிற பிள்ளைங்க ஜென்ரேஷன்ஸ் இன்னும் அப்படி கேள்வி கேட்குற ஒரு மாதிரி அந்த ஆட்டிடியூடோட வருவாங்க. ரைட்? ஸோ வாட் வில் கீப் தெம் கிரவுண்டட், வாட் வில் கீப் தெம் ரூட்டட், அப்படியே சுற்றி இருக்கிற மக்களோட சேர்ந்து அலையோட அலையாக போகாமல் வேரூன்றி நிற்கிறது ஒன்றே ஒன்று தான், காட்ஸ் வேர்ட். ஸோ ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட் வில் ஆல்சோ பி அகெயின்ஸ்ட் வாட் எவர் ஹீ டோல்டு. சுற்றி இருக்கவங்க சொன்னதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. எல்லாரும் பண்ணாங்க, நானும் பண்ணேன், அது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. கரெக்ட்? ஸோ இட்ஸ் ஆல் மெஷர்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் வேர்ட். அவர் வேர்டில் அவருடைய ஹோலினஸ் இருக்குது, அவருடைய ரைச்சஸ்னஸ் இருக்குது, தப்பிக்கிறதுக்குரிய வழியும் இருக்குது, எல்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ அது இல்லாதவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்ன்ற பாயிண்ட்டும் pretty clear, right? So why he has to do all this? It is to redeem, right? He did all this to redeem us. Second part என்னது பெண்டிங்? சேட்டன் அழிக்கிற பார்ட் பெண்டிங். கரெக்ட்? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் ஏன் சஃபர் பண்ண வேண்டி வந்தது? அந்த ரிடீம் பண்ணணும், மனுஷனை ரெக்கன்சைல் பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தப்பு வைக்கணும். அவருடைய லவ்விங் சைடு அதில் வருது, அவருடைய கோப சைடு இன்னும் பாக்கி இருக்கு, அலாங் வித் சேட்டன். all so much of truth, and I mean that's what we want to learn. Covenant keeping God எப்படி அந்த பாயிண்ட் மாறாம தான் ஃபுல் பைபிள் இருக்கு. கரெக்டா? அந்த ஃபோக்கஸ் அண்ட் கோல் ஆஃப் காட் மாறாம தான் 100% he is focused on this point, right? This is God's word, this is God's will, and this is what is going to happen. அப்போ நம்ம வாழ்க்கை இந்த மீனிங்கில் தான் இருக்குதா? இந்த அடிப்படையில் தான் நம்ம வாழ்கிறோமா, இல்லை வேற ஆங்கிளில் வாழ்கிறோன்னா be very careful. One thing which I keep telling my kids also, right? I mean Sunday class kids and all, when you pray, நம்ம ரொம்ப எனக்காக 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 நான் சுகமாக இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நான் இது செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஜெபம் பண்ண யாரை வர்ஷிப் பண்ணுறோம்? வி வர்ஷிப் ஆர் செல்வ்ஸ். இல்லை, நம்மளை மேன்மைப்படுத்திக்கிட்டே போகிறோம். நான் நல்லா இருந்துடணும், நான் இந்த உலகத்தில் வாழும்போது சுகத்தோடும் பலத்தோடும் ப்ரொடெக்டடாகவும் ஃப்ளரிஷிங்காக, இல்லை எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக, அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? யூஆர் வர்ஷிப்பிங், வி ஆர் வர்ஷிப்பிங் ஆர் செல்வ்ஸ்னு அர்த்தம். எப்போ அந்த இது போய் நான்றது போய் வாட் எவர் யூ வாண்ட்னு எப்போ வருதோ அப்போதான் யூ ஆர் க்ரோயிங் ஆஸ் அ கிறிஸ்டியன், you are maturing as a Christian. அப்போ hopefully this all helps in knowing what is God's will and God's big plan. அப்போ இதுதான் காட்ஸ் பிளான்னா நம்ம இதில் அனுசரித்து போகிறோமா? இவ்வளோ மெசையாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹோல் புக்கு அவரை பற்றி எழுதி அதை பத்திரப்படுத்தி நம்ம கையில் இன்னைக்கு வரைக்கும் மொபைலில் வரைக்கும் இருக்கிற மாதிரி, பாம் ஆஃப் த ஹேண்டில் கூட இருக்கிற மாதிரி கடவுள் வழி பண்ணி வச்சுருக்காரே, அதை அலட்சியப்படுத்தி வேற எதுவும் நம்ம குறிக்கோள் ஆயிடுச்சுன்னா we are in a dangerous spot. இல்லை, we are அதனால் I hope this touches your heart. I hope this talks to you. Okay, so this is covenant keeping God up till Daniel, and we will continue with the other prophets. Not many more. ஏன்னா இது ஒரு இன்னொரு 200 இயர்ஸ்க்கு தான் ப்ராஃபிட்ஸ் அண்ட் புக்ஸே இருக்குது. அதுக்கப்புறம் 300-400 இயர்ஸுக்கு there was a period of silence. There was nothing written down. கடவுள் ஒன்றும் எழுதணும்னு நினைக்கல. இப்போ 2000 வருஷமாக சைலன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி புதுசாக பைபிள் எழுதணும், பைபிள் வார்த்தைகள் கொடுக்கணும்னு கடவுள் he has decided not required. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஆமாம், எவ்வளோ சொல்லியிருக்காரு, எவ்வளோ இதோட பைபிளை க்ளோஸ் பண்ணால் கூட யூ கேன் பிகம் அ பிலீவர், ரைட்? ஆமாம், அதனால் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அண்ட் வி வில் ஃபினிஷ் வித் தட் ஆல்சோ, காட் வில்லிங். ஓகே.
ரைட். எனி தாட்ஸ் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். நான் எதுவும் விட்டுருந்தேன்னா ஃபீல் ஃப்ரீ டு டெல் ஆர் மெசேஜ் மீ ஆர் டெல் சாந்திகா. இல்ல ப்ராவர்ப்ஸ்ல கவர்னன்ஸ் நிறைய மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? ஆமா, இன்னும் கொஞ்சம் அத ப்ராஃபசிஸ் இருக்கு. ப்ராஃபசிஸ். ஆமா, நான் நேத்து என்ன படிச்சுட்டு அது இருந்தேன், ரொம்ப ஆச்சரியமா ஜோயல் இருக்குது. படிச்சுட்டு ஜோயல் ஓ. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ப்ராவப்ஸ்ல இருந்தது இருக்குன்னு வந்தது. ஐ செட் அப்ப அதுல ப்ராஃபஸி கூட இருக்கா? ம். நானும் அதை வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிருப்பேன் நான் ப்ராவப்ஸ். ம். பட் காட் இஸ் காட். யா யா. ம். அமேசிங். அப்போ அந்த நோக்கத்தோட அந்த வியூவோட நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அதுதான் மேபி ஒன் டே. ம். ஏன்னா தட்ஸ் வாட் ஐ லேர்ன்ட் ஆல்சோ. ஏன்னா நம்ம சண்டே ம். ஸ்கூல் கிறிஸ்டியன் ஃபேமிலி சண்டே ஸ்கூல் போய் சர்ச் போய் பட் வி ஸ்டில் திஸ் இஸ் நியூ டு அஸ். கரெக்ட். ஆ அப்ப எங்கேயோ தப்பு தப்பு நடக்குது. ஏன்னா ம். கடவுள் கண்ணுல இதுதானே சொல்லியிருக்காரு, இதுதானே மீன் பண்ணியிருக்காரு. ஆமா. ரிச்சஸ்க்கு ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஆனா தப்பே இல்லையே. ம். ஆ அந்த வியூவே இல்ல. அந்த ம். வியூவே இல்லையே, புக்கு ஃபுல்லா ம். இல்லையே. அப்ப எங்க தப்பு பண்றோம்? நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா கடவுளோட பக்கத்துல இருந்த ப்ராஃபிட்ஸோட லைஃப் எப்படி இருந்தது? they didn't care, their lives were miserable. மிசரபிள். Look at disciples lives, miserable. கரெக்ட். Look at the missionaries lives, miserable. ம். அப்போ நம்ம அப்போ எங்கேயோ பெரிய கோளாறு, இங்கே விட்டோம். ம். எங்கேயோ விடுறோமே, எங்கேயோ ம். தப்பு நடக்குது. இல்ல கடவுள் பிளஸ் பண்ணி கடவுள் கடவுள் டிசைட் பண்ணி அவரு நீ இங்க இரு, நீ இத படி, இங்க வேலை பாரு, ஐ யூஸ் யூ இன் திஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ்னு வச்சிருந்தாருன்னா ம். தட்ஸ் கிரேட். ஏன்னா காடுகள்லயும் மலைகள்லயும் மட்டும் இல்ல சுவிசேஷம் போறதுக்கு, இல்ல பெரிய ம். ஸ்கை ஸ்கிரேப்பர்லயும் மிஷன்ஸ் ஹேஸ் டு கோ, காஸ்பல் ஹேஸ் டு ரீச். கரெக்டா? ம். ம். அர்பன் சிட்டிஸ்லயும் தேவைதான். ஸோ காட் கேன் பிளேஸ் யூ, பட் இஸ் மை வில் ரெடி டு சப்மிட் கம்ப்ளீட்லி? நீங்க என்னை ம். எப்படினாலும் யூஸ் பண்ணுங்க, ஆனா உங்க கிங்டம்ல ஒரு குட்டி இடத்த மட்டும் கொடுத்துருங்க, அதுல நானும் வேலை செய்தேன்னு சொல்றதுக்கு ஆம், அந்த பிளெஸ்ஸிங்கை தாங்கன்னு ஜெபம் பண்ண முடியுதா நமக்கு? ஏன்னா பயம் ம். வருதே, ஐயோ அப்ப இதெல்லாம் விடணுமோ, இதெல்லாம் கஷ்டப்படணுமோ. கம்ஃபர்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் இல்ல. கரெக்ட். கம்ஃபர்ட்டுக்கு ஒரு யா அதுதான் அதுதான் வேடிக்கை. அதோட பார்த்தாக்கா ஹிந்துஸோ முஸ்லிம்ஸோ ஜெபம் பண்ற ஸ்டைல்ல இருந்து தே டோன்ட் லுக் அட் கம்ஃபர்ட். ம். ரோட்ல நின்னு கூட ஜெபம் பண்றாங்க, வெயில்ல ஆமாமா. கூட நின்னு ஜெபம் பண்றாங்க. நம்ம செருப்பு இல்லாம ஆஹா, நடக்குறாங்க. அந்த யா நம்மள பாருங்க. ம். ஐயோ ரொம்ப அந்த அந்த விஷயத்துல நம்ம நம்ம கம்ஃபர்ட் தான். நமக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட். முதல்ல ஏசி அதுவும் ரூம். ஏசி ரூம் ம். இருக்கணும். அந்த ஏசி ரொம்ப குளிரக்கூடாது, குறைவா குளிரக்கூடாது. ம். ஈவன் பிரீச்சர்ஸ் ஆர் லைக் தட்மா. என்ன ஒரு லைட்ஸ் என்ன அது என்ன என்னமோ ஐ டிஸ்கோ. டோன்ட் பாயிண்ட், நோ நீட் டு பாயிண்ட் ஃபிங்கர்ஸ். ப்ரீச்சர் என்ன, அவரும் ஒரு கிறிஸ்டியன், நானும் ஒரு கிறிஸ்டியன். ம். தெர் இல்ல ஷுட் பி அவங்க நோ அவங்களுடைய டிஃபரன்ஸ். வியூ பாயிண்ட்ல நம்ம மக்களும் அதுதான் ரைட்டுன்ற மாதிரி போயிடுறாங்கன்னு அது சொல்லுவாங்க. ஆமா ஆமா அதுதான் ரொம்ப, அது இன்னும் ரொம்ப தப்பு. ஆனா பட் ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் நவ், இல்லையா? அந்த அந்த ஆங்கிள் காடை வர்ஷிப் பண்ணக்கூடாதுன்றது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல இல்ல பெரிய. இன்னும் அந்த நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு அது வரல. தே ஆர் ம், என்ஜாயிங் இட் ஆக்சுவலி. ம், ம், ஓப்பனா சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. ஒய் நாட் நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ம். இதெல்லாம் தப்பு இல்ல அதெல்லாம் தப்பு இல்ல ஒய் நாட்னு கேக்குறாங்களா, ஓ அது யா யா இதுவும் ஒண்ணு. யா so scary. ம். ம். Anyway, ஓகேம்மா. yeah, ம். so okay. Akka So Shantika, we'll meet over to next you, Ka. weekல. Next week okay தானே? Next week should be okay, Ka. யாமா. Mm, ஓகேம்மா. mm, ஜெர்மனி முடிச்சிருவோமா? முடிச்சிடலாம். ஆமா. ஓகேம்மா. யாராவது வாலண்டியர்ஸ் ஜாயின் பண்றீங்களா? இல்ல நானே ஜெர்மனியை முடிச்சிடுறேன். ம். அன்பும் கிருபையும் மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, இன்றைய தினத்திலும் ராஜா இம்மட்டுமாய் கூட எங்களுக்கு ஜீவனை தந்து
கிருபையும் கத்தாவே அனுதினமும் புதிதாய் இருப்பதற்காய் உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்தினோம்ப்பா. இந்த ஆண்டிலும் கத்தாவே மீண்டுமாய் கூட ஒரு லெசனை நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தனை வாரங்களையும் இத்தனை மாதங்களையும் கூட கத்தாவே நீர் எங்களுக்கு தந்த எங்கள் தேவன், நீர் எங்கள் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறபடினால், உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உண்மை துதிக்கிறோம் அப்பா. இன்னும் கத்தாவே உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய அன்பையும் உம்முடைய உண்மை தன்மையும் எங்களுக்கு அதிகமாய் வெளிப்படுத்திக் கொண்டே வருகின்றன அப்பா. நாங்கள் தான் சுவாமி கத்தாவே ஒன்றுக்கு உதவாதவர்களாய் கத்தாவே வெறுமையாய் இருக்கின்ற வேளையிலும் தகப்பனே நீர் எங்களை தேடி வந்த தேவன் இன்னும் அன்புள்ளவராய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதிரியான ஸ்டடீஸை கத்தாவே நீர் எங்களுக்கு தந்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. உம்மாலே அல்லாமல் கத்தாவே ஒன்றுமே கூடாதப்பா. இந்த வேதத்திலும் கத்தாவே வேதத்தின் வசனங்களின் மூலமாக எங்களுடைய மனக்கண்களை நீ திறந்து தருவதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகள் அப்பா. இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கவும், இன்னும் அதிகமாய் உமக்கு ஊழியம் செய்யவும், இன்னும் அநேகரை உமக்குள்ளாக கொண்டு வரும் நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இதயத்தில் பதித்தள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. காற்றிலே சென்று விடாதபடிக்கு தகப்பனே எங்களுடைய உள்ளங்களிலே அதை நீர் பதித்தள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பதித்து கத்தாவை இன்னும் அநேகருக்கு நாங்கள் அதை எடுத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாய் இன்னும் எங்களுக்கு தெளிவை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுத்த மன்னாவை கொடுத்த சகோதரி பமிலாவையும் உம்முடைய கருத்திலே தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கென்று ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளை கத்தாவை நீர் ஆசீர்வத்துக்கு கனம் பண்ண வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுகம் பலன் தந்து நீங்க ஆசீர்வதிங்க. பெற்றோர்களை உம்முடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. எந்த ஒரு குறையும் இல்லாமல் தகப்பனே நல்ல செய்திகளே நாங்கள் எப்பொழுதும் கேட்க நீங்க கிருபை தாங்க. குறிப்பாக உங்களுடைய ஸ்கேனுக்காக மற்ற காரியங்கள் எல்லாவற்றிற்காக வருகிறோம் அப்பா. தனிமையில இருக்கின்ற தாயாருக்காக வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க பெயர் பெறாய் ஆசீர்வதித்தில்லைங்க. வயதான எங்கள் பெற்றோர் ஒவ்வொருவரையும் கூட கத்தாவே உம்முடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. நீரே காத்து கொள்ளும், வழி நடத்தும் சுவாமி. எந்த ஒரு சுகவீனமும் பலவீனமும் அவர்களை வந்து தாக்காதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. அதன் மூலம் நிம்மதியாய் கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் இங்கே தாபத்திருக்க நீங்க கிருபை தந்துடுங்க. டேவிடும் உம்முடைய கருத்துல தந்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஆமென். ஆமென். தேங்க்யூமா.